நான் கேட்குறேன், இந்த வீரம் ஏன் டைம் டு லீடுன்னு போட்டியே. அப்போ ஜெயலலிதா இது பண்ணாங்களா? அப்போ ஏன் உனக்கு அந்த வீரம் வராம போச்சு? கோலப்பயல. அப்போ உன் வீரம் எங்க போச்சு? அப்போ கேட்க வேண்டியது தானே? சிஎம் மேடம், நான் என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் பெரிய ஆளி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ மட்டும், அம்மா எனக்கு நல்லது பண்ணுவாங்க, நான் நம்புறேன் அப்படின்னு. ஏன் இந்த பதிவு நடிகர் விஜய் அவர்கள். அது இவர் வந்து கரூருக்கு வந்தார், இறந்துட்டாங்க. இவர் வந்து உடனே ஓடிட்டார். இங்கேருந்து மெட்ராஸுக்கு போயிட்டார். போய் அங்கே போய் எங்கேயோ அங்கே விமான நிலையத்தில் கூட போய் எதுவுமே நடக்காத மாதிரி போட்டோலாம் எடுத்துருக்காரு, பிடிச்சிருக்காரு. ரைட்டு, விடுங்க, அதை பார்ப்போம். நான் சொல்கிறேன், இப்போ வந்து இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க. அதனால் வர முடியல, நான் வந்தால் அசம்பாதம் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி சொல்கிறத விட்டு போட்டு, என்னமோ சினிமா டைலாக் மாதிரி, என்னமோ சிஎம் வந்து இவரை பழிவாங்க தான் அவர் பிறவி எடுத்து வந்திருக்க மாதிரி. யாருப்பா நீ? உன்னை பழிவாங்க அவருக்கு என்ன வேண்டி கிடக்கு? நீ யார் முதல்ல? நீ முந்தானத்து பெஞ்ச மலையில் நேற்று முளைச்ச காளானி. நீ வந்து அவரை போய் அவர் ஒன்றை பழிவாங்க. எப்பா என்னடா பைத்தியகாரமாக இருக்குது? ஒன்றை பழிவாங்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு வந்துச்சு? உன்னையே அவர் பழிவாங்கணும் முதல்ல. ஏன் நான் கேட்குறேன், இந்த வீரம் ஏன் டைம் டு லீடுன்னு போட்டியே. அப்போ ஜெயலலிதா இது பண்ணாங்களா? அப்போ ஏன் உனக்கு அந்த வீரம் வராமல் போச்சு? கோலப்பயல. அப்போ உன் வீரம் எங்கே போச்சு? அப்போ கேட்க வேண்டியது தானே? சிஎம் மேடம், நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் பெரிய ஆளி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ மட்டும், அம்மா எனக்கு நல்லது பண்ணுவாங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு. என்ன வீரங்கிறது திடீர்னு வராது விஜய், திடீர்னு வராது. விரைவிலே வரணும், விரைவிலே வரும். அது விளையும் பயிர் முளையிலே தெரியும். நீ வந்து திடீர்னு வீர மாதிரி சீன் போட நாங்கள் நம்பிடுவோம்னு நினைக்கியா? உன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, நீ யார் என்னன்னு. ஒரு பத்திரிகையாளன் கேட்காத நின்று பதில் சொல்ல முடியல. எவனோ எழுதி கொடுத்தா சினிமா மாதிரியே வாச்சிக்கிட்டு சாரி 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 எத்தனை சாரிடா உமா போட்டு. அதுக்கப்புறம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க என்னமோ நமக்கு பெரிய கூட்டம் வரும், பெரிய மாற்றுட்டு. நான் உனக்கு சவால் விடுறேன், நீ பேசிக்கிட்டு இருக்க அதே கூட்டத்தில் அது அந்த ரோடு 2 ரோட்டில் ஒன்று பேச விடுவோம். கூட்டம் நிற்குதுல, அந்த ரோட்டில் ரஜினிகாந்த் வரட்டும், உன் கூட நிற்காம பாரு. வேணா உன் கூட நிற்காங்களா? மற்ற எல்லாரும் போயிடுவாங்க, உன் கூட நிற்க பவுன் தருவாங்க நிற்பான். ஆனால் அதே ரோட்டில் நயன்தாரா வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ மட்டும் தான் நிற்ப, உன் பவுன் தரே உன் கூட நிற்க மாட்டான். எழுதி வச்சுக்கோ, நீ ஒரு ஷோகேஸ் பொம்மை. நீ உன்னை பார்க்க வர நம்ம கூட்டம் வருது நம்ம ரசிகன் நினச்சிட்டு இருக்கியா? நீ அது முதல்ல தப்பு. முதல்ல உங்ககிட்ட நியாயமும் இல்லை, வீரம்